சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. முப்பிறவியில் பாவம் செய்தவர்கள் இப்பிறவியில் பாவம் செய்து வருபவர்கள். இந்த இருவரும் அவர்கள் நாவால் சிவசிவ என்று ஜெபிக்க மாட்டார்கள், ஜெபிக்கவும் முடியாது. அவரவர் செய்த தீவினைகள் சிவசிவ என்று ஜெபிக்க விடாமல் தடுக்கும். அதையும் தாண்டி அவ்வாறு பாவம் செய்தால் செய்து வரும் தீவினையாளரும் சிவசிவ என்று ஜெபிப்பாராயின் அவர்கள் தீவினையெல்லாம் எரிந்து அவர்களை மேலும் பாவங்கள் செய்ய விடாமல் தடுக்கும். அவ்வாறு தீவினைகள் அகன்றால் பிறவி நிலையில் மேன்மை பெற்று மனித பிறவியிலிருந்து தேவராக மாற முடியும். அவ்வாறு மேன்மை பெற்று விரைவில் உன்னத முத்தி நிலையை பெற்று சிவகதியை அடையலாம் என்கின்றார் திருமூலர் சித்தர். இந்த மந்திரத்தை ஒரு அமைதியான இடத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து தினமும் 108 முறை ஜபித்து வர தீராத பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும். தினமும் மந்திரத்தை ஜபிக்க இயலாதவர்கள் திங்கட்கிழமை, மாத சிவராத்திரி, பிரதோஷ தினங்கள் போன்ற நாட்களில் மட்டுமாவது ஜபிப்பது அவசியம்.